நம்பி நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பேசு பொருளாக இருக்க போகிறது என்ன? தேர்தல் முடிவை தீர்மானிக்க போவது எது? பேசு பொருளாக இருக்க போது சிஎம்சி. முடிவு என்ன அப்படிங்கிறது என்டிஏ ஆட்சி. இதுதான் 2 கேள்விக்கான எப்படி முதல் பதில். அதாவதுங்க, நேற்று வரை நாம் என்ன சொல்லி கொண்டிருந்தோம், அதிமுக விட்டால் இந்த கூட்டணியில் கட்சியே கிடையாது. அதிமுகவே முழுசாக இல்லை, தினகரன் இல்லை, பாமக வருமா வராதா தெரியாது. இதுதான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நேற்றைய தினம் மேடையில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபியரி ஸ்பீச் என்று சொன்னால் நான் டாக்டர் அன்புமணி ஸ்பீச் தான் சொல்லுவேன். அப்படி நொறுக்கிட்டார். அந்த ஒரு எமோஷன் அப்படியே கொண்டு வந்தார். டிடிவி பொறுத்தளவில் நாம் உணர்ச்சிகரமாக பேசி நாம் பார்த்துருக்க மாட்டோம் பொதுவாக. அவர் அந்த ஹை ஸ்பீச்சில் நேற்று பேசுகிறார். எங்களுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவருமே கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கன் ஆள் தான். அவருடைய இது நேற்று நல்ல ஹை ஸ்பீச்சில் இருந்தது. மொத்தமாக அங்கே இருந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, ஆப்போசிஷன் டேக் ஆஃப் ஆகிடுதுங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கு. திஸ் இஸ் நம்பர் 1. ஆகையினால் வந்த பயம். இப்போது கேரளாவுக்கு பிரைம் மினிஸ்டர் கேரளாவிலேருந்து தான் வந்தார். கேரளாவிலேருந்து வரும்போது என்ன சொன்னார், கேரளாவில் இங்கே சிஎம்சினார், அங்கே எம்எம்சினார், முஸ்லீம் மாவோயிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் சொன்ன நேரமோ என்னவோ இப்போது மாவோயிஸ்ட்டுக்கும் அவங்க முஸ்லீம்ஸுக்கும் இடையில் தகராறு உருவாகிருக்கு. அரசாங்கத்துக்கும் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கும் இடையில் நேற்றுலேருந்து தகராறு ஆரம்பித்தாச்சு. எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரியாது. இங்கே நாம் ரொம்ப தெளிவாக நேற்று எல்லா கூட்டணி தலைவர்களும் தெளிவாக சொன்ன பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் இருந்தது. ப்ரெஸ் மீட்டிங்கில் நாங்கள்லாம் அண்ணன் தம்பி பாட்டாளிகள் அப்படிங்கிறத எடப்பாடி அவர்களும் பேசிவிட்டார். இதுக்கப்புறம் இதில் என்ன தயக்கம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா 2021 வித்தியாசம் என்பது வெறும் 3% தான். 2024 பார்லிமெண்ட்டில் எலெக்ஷன் கூட 80 தொகுதிகளில் சட்டமன்றத்தில் நம்ம நல்லா தான் பண்ணியிருந்தோம். ஆகையினால் குட்டி கழித்து பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப தெளிவாக விண்ட் இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ. அதுதான் என்னுடைய என்ன தயக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்த ரொம்ப நேர்மறையாக பேசுவாங்க, உணர்ச்சி பெருக்காக பேசுவாங்க, அவர்களை ஊக்கப்படுத்த பேசுவாங்க. ஆனால் களத்துடைய யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. களத்தில் யதார்த்தம் ரொம்ப இருக்கிறது நேற்று நாம் பார்த்தோங்கிறேன். நேற்று நான் அந்த இடத்துலையே இருந்தேன். அதாவது பொதுவாக என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஏடிஎம்கே பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் ஜெல் ஆகாது, பிஎம்கே ஜெல் ஆகாது. நேற்று எல்லாத்தையும் நான் பார்த்தேன். பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சுக்கு அப்ளாஸ் அதிகமாக வந்தது அதிமுக தரப்பில், பாமக தரப்புலேருந்து தான் வந்துகிட்டே இருந்தது, தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அதை நான் கண்ணில் பார்த்தேன். அதிமுக தலைவர்கள் மீண்டும் மீண்டும் எப்படி 2022க்கு முன்னால் மோடி அரசு எந்த அளவுக்குலாம் உதவி பண்ணது என்பதை ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். அதை நான் பார்த்தேன். இனிமேல் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஒவ்வொரு தலைவர்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல அந்த டெம்போ அது நல்லா இருந்தது. 2வது, நீங்கள் கேட்குற மாதிரி தொண்டர்களை உற்சாகப்படுத்த எல்லாரும் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அதைத்தான் இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர்கள் உற்சாகப்படுத்த சொன்னார்கள், அவர் சோர்ந்து போய் தனக்குத்தானே புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்னு பார்க்குறேன். நான் தான் வருவேன். ஏன் பயம்? இந்த பயம் ஏன்? நான் தான் வருவேன். 2.0 இல்லை, 0 தான். அது அப்படித்தான் நான் சொல்கிறேன். ஆனால் கடந்த ஆண்டு அதிமுகனுடைய அமைப்பு செயலாளர்கள் இருக்கிற மூத்த தலைவர்கள் ஒருவர் இருக்கிற ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா, பிஜேபியால் தான் நான் தோற்றேன் அப்படின்னு சொன்னார். கடந்த மாதம் வரைக்கும் டிடிவி தினகரன் கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி மேலே வைத்தார். நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறது ஒரு முரண்பட்ட கூட்டணின்னு காங்கிரஸுடைய செல்வ பிறந்தை உள்ளிட்டவர்லாம் சொல்கிறாங்களா தொடர்ந்து? எதுங்க முரண்பட்ட கூட்டணி? எனக்கு புரியவே இல்லை. எது முரண்பட்ட கூட்டணி? தமிழர்களை கொண்டு கொடுத்த காங்கிரஸ் கூட திமுக இருக்கிறது ஒன்றுபட்ட கூட்டணியா? திமுக ஆட்சியை கலைச்ச காங்கிரஸ் கூட திமுக இருக்கிறது ஒன்றுபட்ட கூட்டணியா? அறிவாலயத்தில் ஒரு தளத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இன்னொரு தளத்தில் ரைடு நடத்திட்டு இருந்தார்களே, அது ஒன்றுபட்ட கூட்டணியா? இன்னைக்கு பராசக்தி படம் வச்சுருக்க இந்த ஹிந்தி திணிப்பெல்லாம் எங்கேருந்து வந்தது? அது ஒன்றுபட்ட கூட்டணியா? எனக்கு புரியவே இல்லை. காங்கிரஸும் திமுகவும் ஒன்றுபட்ட கூட்டணி என்பதை விட விசித்திரம் ஒன்றுமே கிடையாதுங்க. கொள்கை கூட்டணிங்கிறாங்களே. கொள்ளை கூட்டணி 2Gலேருந்து எல்லாம் சேர்ந்து கொள்ளை அடித்தாங்க. அதுங்க கொள்கை கூட்டணி.
கொள்கை கூட்டணியாக இருந்தால் தான் ஜெயிச்சிருக்குமேங்கிறேன் நான். இப்போவும் கொள்ளையை எதுக்காக சேர்ந்திருக்கார்கள்? கொள்கையை விட்டுட்டு கொள்ளைக்காக சேர்ந்திருக்கிறார்கள்னு சொல்கிறேன். கொள்கையை விட்டுட்டு கொள்ளைக்காக அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். எப்படி இருக்க முடியும்? அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக சொல்லுங்கன்னா, அதிமுக ஒரு நாத்திகவாத கட்சி அல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாத்திகவாத கட்சி அல்ல. எங்கே இருக்குது அதிமுக? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா தான் பேரே வச்சிருக்கு. நேஷனலிசம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. 2021 அப்புறம் கருணாநிதியை கண்டுபிடிக்காத ஒன்றியம் வார்த்தையை கண்டுபிடிச்ச அரசு அல்லவா இது? எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அதாவது கான்ஸ்டியூஷனை உருவாக்கி கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியே இன்றைக்கி ஒன்றியம் என்று பேசுகிறது என்றால் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கிறது? ஆகையினால ரொம்ப தெளிவாக எங்களுடைய கூட்டணி லட்சிய கூட்டணி, அவர்களுடைய கூட்டணி கொள்ளை கூட்டணி. தொடர்ந்து பேசலாம். நீங்களும் குறுக்கிறீங்க. நிறைய முதலமைச்சரும் இனியன் மட்டும் இல்லை, முதலமைச்சரும் கேள்விகளை முன் வச்சிருக்காரு. எய்ம்ஸ் என்னாச்சு, நிவாரண நிதி கேட்டோம் என்னாச்சு, அது அரசு ரீதியாக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடத்துதுன்னு முதலமைச்சர் சொல்கிறார். அரசியல் ரீதியாக சொல்கிறப்போ பொருந்தா கூட்டணின்னு மீண்டும் இனியன் சொல்கிறார். இல்லை, முதல் விஷயமே நம்ம சோமு சொன்னார். அவர் என்டிஏ சாதி கட்சின்னார். ஆராசா நேரடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் திருமா கட்சியை சாதி கட்சின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி போராட்டம். சரி, அது ஒன்று மட்டும் இல்லை. செம்பரம்பாக்கத்தில் திறந்து விடுறது, ஏன் திறந்து விடுறது என்கிட்ட சொல்லலை, நான் தானே எம்எல்ஏன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்டை போடுறார். அதுக்கு அவர் சொன்ன காரணம், அந்த மினிஸ்டரை ஏன் என்றால் அதுக்கு சாதி காரணம் தான் சொன்னார், வேறு காரணம் சொல்லலை. அதிகார போட்டியோ கூட இருக்கலாம்ல சார். அவர் சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான் சார். அதே மாநில தலைவர், அதே காங்கிரஸினுடைய மாநில தலைவர் இன்னொரு தொலைக்காட்சியில் அண்ணாமலை மேலே இதே மாதிரி ஒரு புகாரை வச்சு அந்த அம்மா பேசினது அப்படி இல்லையேன்னு கேட்டாங்க அந்த நெறியாளர். அப்போது சாதி தலைக்குள்ளே ஏறி அரசியல் பண்ணுவது இவர்கள். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை கூட ஒரு காலத்தில் அவங்க கிளாஸ் ஸ்ட்ரகிள், இந்தியாவில் என்ன முடிவு பண்ணாங்க? இந்தியாவில் கிளாஸ் என்பது கேஸ்ட்டு தான் என்று முடிவு பண்ணி ஜாதி உள்ள அவங்க வந்ததுனால தான் இன்னைக்கு காணாமல் போனாங்க. எப்படி இருந்த கம்யூனிஸ்ட் எப்படி போனாங்கன்னு காரணம் என்னென்னா, இந்தியாவில் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ங்கிறது வரவே கூடாது, இனிமேல் கேஸ்ட்டு தான் இந்தியாவில் கிளாஸ் என்று வந்தார்கள். அதை நான் மறுக்க முடியாது. அப்போ அங்கேயும் ஜாதி தான் ஏறி இருக்கிறது. நீங்கள் ஆராசா எத்தனை தடவை என்னெல்லாம் பேசுகிறாருங்கிறத நீங்கள் பாருங்கள். அவரே இன்னொரு தொலைக்காட்சியில் என்னை பொதுத்ததில் நிற்க சொன்னாருன்னு சொல்கிறாரு அந்த நெறியாளர். உண்மையா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆகையினால இந்த கதைகளெல்லாம் நம்மகிட்ட சொல்ல வேண்டாம், முதல் விஷயம். ஆனால் ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லணும். இல்லை, நம்ம ரெண்டாவது அடுத்த சுற்றில் பேசலாம். ரெண்டாவது இல்லை பாருங்கள், சட்டம் ஒழுங்கை பற்றி அவர் சொல்கிறார். இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படின்னு சொல்கிறார். இல்லைங்க, அங்கொன்றும் இங்கொன்றும்ங்கிறது இஷ்யூ இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் பண்ணுறதெல்லாம் திமுக காங்கிரஸ்காரங்கிறது தான் இஷ்யூ சார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பண்ணினது யார்? போதைப்பொருள் பண்ண ஜாஃபர் ஷெரீப் யார்? கடையெல்லாம் புகுந்து அடித்த அந்த கயவர்கள் யார்? பாலியல் குற்றச்சாட்டில் யாராவது வந்ததுன்னா உள்ளே போகிறது யார்? அப்படின்னா யாரோ ஒரு இது காமன் மேனில் வரலைங்க. இப்போது ஒரு பத்திரிகையாளர் தனியாக யூடியூப் சேனல் நடத்துகிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே போய் மனித நரகளை தூக்கி போடுறீங்க. சட்டம் ஒழுங்கா இல்லையா? அப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறவர்கள் சட்டம் ஒழுங்கை உருவாக்குகிறார்கள் தான் பிரச்சனை. வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனையை உருவாக்குறாங்க. ஒரு ஸ்னேன் சாட்டிங் நடக்குது, ஒரு பிக் பாக்கெட் நடக்குதுங்கிற இல்லை. கொள்ளையடிக்கிறதும் கொலை செய்யறதும் பாலியல் குற்றச்சாட்டு பண்றதும் திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்று குற்றம் வருகிறதுங்கிறதான் பிரச்சனை. அதனால இது அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை. இதுக்கு அவர் எனக்கு பதில் சொல்லலாம். அடுத்து பேசலாம். முடிச்சிடறேன் சார், முடிச்சிடறேன். அவர் சொல்றாரு எய்ம்ஸ் பத்தி சொல்றாரு. கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம இவர் அவரை காப்பாத்துறதுக்கு போறது பிஜேபி காரங்க தான். காஷ்மீர்ல 8 வித சிறுமியை ரேப் பண்ணிட்டு அந்த குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு தேசிய கொடி தூக்கிட்டு போறது பிஜேபி காரங்க தான். நிறைய விஷயம் பேசி முடிச்சாச்சு. இல்ல ஏனா அவரே பதில் நான் சொல்லணும்னு சொன்னாரு. அதுக்கு பதில் சொல்றேன் நான். மிஸ்டர் காஷ்மீர்லாம் அப்புறம் பேசலாம். அது நிறைய விஷயம் பேசியாச்சு. தமிழ்நாட்டில் திமுக காரர்கள் செய்கிறார்களா இல்லையானா காஷ்மீர்ல அவன் செய்யறானே ஏன் பேசுறீங்க? அதை நான் கேட்கல. தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கும். நம்ம அடுத்து விரிவா பேசலாம். குறுக்கிட்டீங்க, சுருக்கமா அடுத்து இறுதி கருத்துக்கு போவோம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அவர் சொல்கிறா பாருங்க, புதிய கல்விக் கொள்கைக்கு நீங்கள் அமல்படுத்தினாதான் பணம் தர்றாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லவே இல்லை. இவங்க அக்ரிமெண்ட் போட்டு வந்தாங்க. பிஎம்சி ஸ்கூலுக்கான அக்ரிமெண்ட்டை போட்டுக்கொண்டு வந்திருந்தார்கள்.
நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு இவங்க, அதாவது நன்றா புரிச்சுக்குங்க, மியூச்சுவல் ஃபண்டு வரக்கூடியது, கான்ட்ரிபியூட்டரி ஃபண்டு வரக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது, டிஸ்கிரிட்டரி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. எல்லாமே இவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதாவது எந்த பொய் சொல்லுகிறார்கள்னா ஒன்றுமே பண்ணாத மத்திய அரசு ஒன்றுமே பண்ணாமல தான் இத்தனை ரயில்வே ஸ்டேஷன் நல்லா இருக்குது, இத்தனை ஏர்போர்ட் நல்லா இருக்குது, இத்தனை சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? அதாவது இந்த நிதியை சரியா கொடுத்துருந்தா இன்னும் திட்டங்களை கொண்டு வந்திருப்போம், வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுக்கறது இல்லைங்க, சரியா வாங்கலைன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதை செய்யணும்னு அர்த்தம். நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு இங்கே வந்து எனக்கு தரலன்னு சொன்னால் என்ன பொய்யன்னு கேட்குறேன் நான். சரி, நன்றி. கருத்து நம்பி சார், ரொம்ப தெளிவாக எங்கே போகிறது என்றால், நான் இந்த எலெக்ஷனில் பேசுபொருள் ஆரம்பிக்கும் போது சொன்ன அதே சிஎம்சி தான். மக்கள் அவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்க, அவ்வளவு போராட்டம் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது. எந்த செக்டரும், எந்த குறிப்பாக யார் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார்களோ அந்த அரசு ஊழியர்கள், அந்த ஆசிரியர்கள், அந்த துப்புரவு தொழிலாளர்கள், அந்த செவிலியர்கள், அந்த விவசாயிகள் இன்றைக்கு கூட இல்லை. விவசாயிகள் மேலவே நீங்கள் கூண்டாஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்களே சார். ஒன்று. ரெண்டாவது, அதிமுக வலுப்பட்டு இருக்கிறது. இந்த பாருங்க, ஒரே நிமிஷம், நேற்றைய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் போட்டி 2 அணிக்குத்தான், 3வது அணி இப்ப இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. நன்றி. புதுசா ஒண்ணு வந்ததில்ல, கடகட எங்களுக்கும் திமுகவுக்கும் தான், எங்களுக்கும் தமிழுக்கும் தான், அதிமுக இல்லை பிஜேபி இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் இல்லவே இல்லை களத்துல. விசில் சத்தம் கேட்காதுங்கறீங்களா? கேட்கலையே. நேற்று திருப்பம் 2 அணின்னு ஆயாச்சு. அதுல வெற்றி பெறக்கூடிய அணி. நன்றி சோமு. அதிமுக தலைமையிலான இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.